போச்சு அம்மாடி. இதை பார்க்கும்போதே நசுக்கிற அவன் எலும்புகள்லாம் முடிச்சுட்டு போகுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் கழிச்சு ஒருத்தன் வந்திருக்கான். எங்கடா போனான்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்டேடா இல்ல எங்கேயும் போல நண்பர்களே, இங்க தான் இருந்தேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அது கொஞ்சம் டிலே, அதனால வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் பால்ஸியோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்லாம். இன்னைக்கு பயங்கரமான சம்பவம்லாம் இருக்கு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ வீடியோக்குள்ள போய் அந்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்றோம். ஆரம்பிக்கலாங்களா? உள்ள வந்தாச்சு. எரிமலை வந்துடா, இவன் வந்துடா, மீட்டார் வருது. ஓ, வெஜிடா தான் வந்துட்டு இருக்கீங்களா? வாங்கடா வெஜிடா, வா வெஜிடாவும் கூட இருக்கிற அந்த தடின்னு வந்துட்டாங்க. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார் ப்ராப்ளம்? இவனுங்க வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போன பாட்டில் பார்த்துருப்போம். அவனுங்க அங்க இருந்து இங்க கிளம்பி இருப்பாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிருப்போம். ஆக்சுவலா 1 வருஷம் ஆகுன்ட்டு இப்போ நான் டப்புனு வந்து நிக்கிறாங்கன்னா, நம்ம வர்றதுக்கே 1 மாசம் ஆயிடுச்சு. இவனுக்கு வரதுக்கு 1 வருஷம் எப்படி அந்த மாதிரி தான் டக்குனு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி கோகனை கூட்டு போய் பிக்கலோ, கோகனா கோகுவா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அது என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, இவன் பேரும் கோகனு, இவன் பேரு கோகு. அந்த கோ அப்படின்ற மாதிரி நமக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மாத்தி வரதுனால கொஞ்சம் மண்டை குழம்பு. வேற ஒண்ணும் இல்ல. கோகனை கூட்டு போய் பிக்கல வந்து இது கொடுப்பான், ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பான். அந்த ட்ரைனிங்க போவோம்ட்டு ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. போயிட்டே இருக்கும். அதனால அந்த பாட்டை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. இப்போ நான் அப்படியே சும்மா ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். ஃபிளாஷ்பேக். அவன் கூட்டு போய் ட்ரைனிங் பண்ணானா, அப்புறம் போன இதுல பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து செத்துறான். அதாவது அவனை சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சதுக்கு அப்புறம் யமதர்மர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாருல, ஜிஜாண்டிகா, அவர்கிட்ட பேசி ஒருத்தன் காமின் போயிட்டு கூப்பிட்டு வருவான். காமி அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவனுங்க அதாவது 1 இயர் கழிச்சு இவனுங்க இதுக்கு வரானுங்க, எர்த்துக்கு வரானுங்க. இதை நம்ம பார்க்க போறோம் ஸ்ட்ரெயிட்டா. இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் பூமி, மோசமான கிரகணம் இல்லை இது. அந்த சின்ன விலங்குகளுக்கு நம்ம மரியாதை செலுத்த நேர்ல போகணும் போல இருக்கு. என்னடா வரல காட்டி என்ன பண்ற? என்ன பண்றாங்க? என்னடா பூமியை நாசம் பண்றீங்க? டேய், வந்தவொடனே வேலையை ஆரம்பிச்சாங்க. மொட்டை மண்டையா போடா சொட்ட. நம்ம முதல்ல பண்ண வேண்டியது மிகப்பெரிய சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படி செஞ்சா ரேடிக்ஸ் கொண்டவன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வழியா கேக்கரட்ஸோட பையனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரினாப்பா, நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க வேண்டிய நேரம் இது. ஃபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க நண்பர்களே. அதாவது கோவனை முடிச்சாச்சு, அவன் பையனை தேடி போயிட்டு இருக்காங்க. என்ன, நான் மிஸ்டர் பிக்கலோ கிட்ட உடனே இதை சொல்லியே ஆகணும். பெரிய பவர் வருதுன்னு கோகன் சொல்றான். வாட்டா யாரா அங்க நிக்கிறது? நான் தான் இப்ப கோகனை விளையாட்டு இருக்கேன் நண்பர்களே. மிஸ்டர் பிக்கலோ, அவங்க இங்க தான் இருக்காங்க. அப்படின்னா அவங்க நம்மள தான் தேடி வர போறாங்க. ஹே பிக்கலோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹேய், மொட்டையா வந்துட்டா நண்பர்களே, கெர்லின். மாஸ்டர் ரோஷியை பார்க்க வந்தப்ப உங்களையும் நான் அங்கே பார்த்திருக்கேன். ஆமா, நான் கெர்லி. மச்சான், நீ உண்மையா வளர்ந்துட்டியா இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நீ கோகு சின்ன பையனா இருந்தப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கு இன்னும். போதும், அவங்க இங்க இருக்காங்க. வந்துட்டானுங்க, வரானுங்க. ஏய், வாங்கடா. இதா வந்துட்டானுங்களே 2 பேரும். சரி, நீங்க எங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல. நீங்க சொன்னது சரிதான். ஆமா, நீ ஒரு நம்பிக்கையான் தானே. நீ என்ன பண்ற இங்க? நெம்கியானா? ஓ, எனக்கு புரிஞ்சது. நெம்கியான்ஸ் அசாத்தியமான சண்டை திறனை கொண்டவங்க சொல்லுவாங்க. நாங்க கேள்விப்பட்ட டிராகன் பால்ஸ உருவாக்குறது நீங்க தானே? அவங்களுக்கு டிராகன் பால்ஸ பத்தி தெரியுமா? அதனாலதான் நாங்க இந்த கிரகத்துக்கு வந்தோம். நீ நம்பிக்கையானா இருந்தாலும் இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த சண்டை ஒரு கொசுவை அடிக்கிறது போலதான் இருக்க போது. நான் ஒன்னும் டிராகன் பால்ஸ கண்டுபிடிக்கல. இதான் நான் உனக்கு சொல்றது. நான் ஒரு கொசுனா முடிஞ்சா என்ன அடிச்சு பாரு. நன்றாக செய்கிறேன். நெம்கியான்ஸும் அவர்களது நண்பர்களும் என்ன திறமை கொண்டிருக்காங்கன்னு பாப்போம். நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம் போல. என்ன தர தூக்கி போட்ட நீ? ஏய், எங்க தூக்கி போட்டாங்க இவன்? ஏய், வாண்டுங்களா? கயா வாச்சு. ஐயோ நண்பர்களே, என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. வாய முறா குரங்கு. இது தின் சியாட் ஜூ தானே. இங்க என்ன பண்ற? இன்னும் 2 பேரும் வந்துட்டாங்க. ஆக்சுவலா இவங்கலாம் வந்து பார்த்தா முன்னாடி வந்து எனக்கு அதை நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். சூப்பர். நம்ம இவன் கூட பிக்கோல கூட ஃபைட்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க. வாங்கடா ரீஸ்டார்ட். ருக்மணி. ஹே நண்பா, மன்னிச்சிருங்க, நாங்க தாமதமாக வந்து விட்டோம். யாம்சா, போர் பேசின ஆளையா நீங்க சொல்றீங்க? ஆமா, தி ஒன்லி ஒன். நீ கோகுவோட பேனலா இருக்கணும். ஏய், நெத்திகன் நண்பர்களே, இவனுக்கு நெத்திகன் இருக்கு பாருங்க. நானே இப்பதான் கவனிக்கிறேன். சரி, அவன் அந்த இடத்த தான் பாக்குற மாதிரியா எனக்கு தோணுது. ஆமா, அவன் ஒரு மினி கோகு மாதிரியா இருக்கான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் போகன். பாரு,
இன்னும் கொஞ்சம் கொசுலாம் நம்ம கிட்ட விளையாட வந்திருக்காங்க. சரி, என்னையும் சேர்த்துக்கோங்க. என் பயிற்சியை நான் முழுமையாக முடித்து விட்டேன். அவங்கள தாக்கு சைபர்மேன். இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட்டில் வாடா, நான் தானே கோகன். டேய் இலே பச்சை, வாடா 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 வாய்க்கோ. யா அடி தூக்கி போட்டு சாத்துறா. நம்ம கிட்ட பிக்கல வேற சொல்லி அனுப்பிச்சிடுறான். இன்னைக்கு உனக்கு நான் கத்து குத்த வித்தையெல்லாம் இறக்குறா அப்படின்ட்டு நீ இறக்குறேன் பாடுறா. இந்த வாங்கிக்கோ, இந்த அமௌண்ட் தின்னு யாருக்கிட்ட எங்க அவனுங்க எங்க போறாமா? இல்ல மறந்து. டேய் வருது கட்டு நம்பர்லே சுத்து கூட நீ வா மொட்டை அடி வராங்களா இல்லையா? வராமரு என்ன அடிக்காதீங்கடா. இல்ல டேய் 2 பேரும் புலக்காதீங்களா? கீழே ஒருத்தனா வாங்கிக்கோ இந்தா வாங்கிக்கோ சவுடா. ஹெல்ப் பண்ணது நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. இருடா வரம்பு. ஏய் ஸ்பெஷல் பவர் போட்டா நீங்க எல்லாம் காலிடா. வாங்கிக்கோ அவ்வளவுதான் முடிச்சாச்சு. இன்னுமா முடியல? டேய் என்னடா வெறுப்பேத்துறீங்க எங்கள? கடுப்பேத்துறார் மை லார்ட். வாங்கிக்கோ வருது வரா. ஊர்ல வர மொளமா எல்லாம் சேர்த்து வட. ஏய் வாங்கிக்கோடா. பினிஷ் அவ்வளவுதான் முடிச்சு விட்டல. யாம்சே முடிச்சனா நம்ம வெற்றி நண்பர்களே, வெற்றி நம்மதே. நீதி நியாயம் ஜெயிச்சது. இது நல்லாவே பொழுது போகுது. அடுத்தது யாரு? நான் உங்களை பாத்துக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. Yo green gone, better you come hell. சரி, அந்த சின்ன அரக்கர்கள் நீங்க நினைச்ச மாதிரி பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். மீதியும் நானே முடிச்சிடுறேன். ஏய் என்னடா கட்டி புஷா? டேய் எங்க சாவம் வெடிச்சாங்க அவன். நாங்க எகிரி டபுள் புருஷா தவுகலாடா. உண்மையிலே தேரதா மழுகுதிவா. யாம்சா செத்துறானா? யாம்சா என்ன அவனையே வெடிக்க வச்சுக்கிட்டான். இந்த சின்ன விளையாட்டை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் காத்திருந்தேன், கலச்சி போயிட்டேன். அடுத்து யாரு சாவ நினைக்கிறீங்க? அடுத்தது யாரு சாவறீங்க அப்படின்னு கேக்குறான். அடுத்தது யாரா? இந்த நான் வரேன்டா வாடா. இந்த பெரிய உடம்பு வச்சுக்கிறியே சின்ன பையங்களை சண்டைக்கு வரையே வீட்டுல சொல்லி கொடுக்கலடா. சின்ன பசங்களை அடிக்கூடாது. ஏண்டா டேய் இவ்வளவு பெருசு வந்து தூக்கி போய் அடிடா அவனை. வாடா பார்ட்னர்ஸ் வரண்டா இன்னைக்கு. இந்தா வரம்பு வாங்கிக்கோ. வாங்கிக்கோ சாவலியா? இன்னும் இவனுக்கு வந்து நாப்பாக்கு நிறைய இருக்கு. நாப்பா தூக்கி வைக்கிறதா அவனுக்கு பெரிய சாப்பா. வாங்கிக்கோ சாவுடா. மரத்தெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கும். வாங்கிக்கோ. என்னடா திருப்பி அடிக்க மாட்டேற? அடி பயங்கரமா தப்பிச்சிட்டான். என்னடா அவ்வளவு தூரம் போயிட்டு நினைச்சா இங்கே நிக்கிற? எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. டேய் மொட்டை என்ன பண்ற? மொட்டை அவ்வளவு யூஸ் போட்டானே. இல்லை தகப்பா சீக்கிரமா வந்து என்னைய பேச்சு காப்பாத்துறா. இங்க 3 நேரமா வந்துட்டு இருக்கிறாங்க அவனும் சொர்க்கத்துல இருந்து. நேரத்துக்கு எங்க தகப்ப மட்டும் தான் நீங்க காலிடா. ஏய் தூக்கி போட்டு அடிக்கிறா. என் கூட நின்று இருக்கீங்க சும்மா 7 வாங்கடா. என்னடா இந்த அடி வாங்குறீங்க? என்னங்க என்னமா பண்றான்? இல்ல இருடா. இன்னும் ஆனா கூட விரல விட்டு தூக்குறாங்க. வாங்கிக்கூடா. வாங்கிக்கோ அவ்வளவுதான் அச்சாச்சு. என்னடா இங்கே நிக்கிற? என்னங்க இவன் எவ்வளவு அச்சா நிக்கிற? போடு உடஞ்சாச்சுடா. யாருக்கிட்ட பிரேக் பண்ணிட்டோம்ல. அதுதான் முட்டை ஆச்சு. முட்டைன்ற மாதிரி மொட்டை ஓடுறா. அட்ரா மொட்டையும் சண்டை தூக்கி போட்டு அட்ரா அவனை. வாங்கிக்கோ இந்தா சாவுடா. அவ்வளவுதான் முடிய போகுது. கொஞ்சம் தான். வருது வரா. வாங்கிக்கோ இவ்வளவுதான் நண்பர்களே முடிக்க போகுது. இவ்வளவுதான் ஃபினிஷ்டு. வெற்றி. உண்மையான சத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் உங்க பின்னாடி முத்தம் இடுறது ரொம்ப நல்லது. என்னடா பண்ற? ஐயோ தனியா போயிடுச்சு. உங்க பிரார்த்தனைய சொல்லுங்க. நான் போகிறேன். வேண்டாம் அப்படி செய்யாத சௌட்ரு. வெடிச்சிட்டாங்க இவன். சௌட்ரு வாண்டு வெடிச்சிட்டாங்க இவன். மொட்டையை சாவல. இது கொஞ்சம் டேய் கொஞ்சமா இருக்கு. என்ன உயிரோட இருக்கா? டேய் பாத்தா நீ இன்னும் சாவலையா? சௌட்ரு உள்ள பொண்ண உன சத்தியமான பணி வாங்காம விட மாட்டேன். உன் மரணத்தை வீணாக்க விட மாட்டேன்.
நீ என்ன ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறியா என்ன? இது இப்படி இருக்க முடியாதே. இல்ல, இது ஒரு கனவாதான் இருக்கணும். கோகு, நீ எங்க இருக்க? உன் உதவி எனக்கு உடனே வேணும். கோகு, என்ன நகைச்சுவையா பேசுறீங்க? நீங்க காக்ரோச் பத்தி பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆமா, இப்ப உனக்கு என்ன? நான் நினைச்ச மாதிரி டிராகன் பால்ஸ் தான் உனக்கு உயிர் கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் உன்னை காப்பாத்துவான்னு உண்மையா நீ நம்புறியா? எல்லாத்துக்கும் மேல ராடிஸ் மாதிரி ஒரு பலவீனமானவனே அவனால சமாளிக்க முடியல. அவன் அப்போதிலிருந்து வலிமையாகி விட்டான். எனக்கு நிச்சயமா அது தெரியும். அவன் கிட்ட நீ கெஞ்ச விடுவான் உன்ன. நான் சொல்றேன், நீ கேளுடா. நான் உன்னோட இடத்துல இருந்திருந்தா கோகுவை குறைச்சி எடை போட மாட்டேன். ஓ, இப்ப அவன் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா இப்போ அவன் எங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்புறம் நாம அவனுக்காக காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட இல்ல. 3 மணி நேரம் காத்திருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அடடே, நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கேன். நாப்பா, நீ நான் சொன்னத கேட்டியா? என்ன மன்னிச்சிடு வெஜிடா, நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் பயந்துட்டான். அவனோட கால் நடுங்குது. சிறிய ஆளைத்தான் நான் கவனிக்கணும். எனக்கு இது கண்டிப்பா தெரியும். வா கோகு, எங்களை காத்திருக்க வைப்பதை விட்டுவிட்டு இப்பயே இங்கே வா. வா, நீ எவ்வளவு வலிமையாகி விட்டே என்று அவனுக்கு காட்டு. அப்பா, கோகுவாக தான் வெயிட்டிங்கே. கோகு வருவான், எப்போ வருவான்ட்டு தான் அவனும் கோகுன்றா, இவனும் கோகுன்றா. தலைவா வா, தலைவா சீக்கிரம் ஜெயிச்சிடுறா. ஊரே உனக்காக வேண்டுதுடா, ஜெயிச்சிடுறா. இந்த கேம் பொறுத்தவரையும் பேசினே இருப்பேன். ஸ்டோரி மாதிரி போறதுனால கண்டிப்பா பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதே புரியும். இப்போ உங்களுக்கு இவ்வளவு நேரம் பார்த்து உங்களுக்கு லைட்டா புரியல அப்படின்னா என்னடா கரெக்டா சொல்றேன். ஒண்ணு இல்ல நண்பர்களே, வந்தாங்களா வந்து 3 பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுறாங்களா, அவங்க 3 பேருமே தூக்கி போட்டு சாவடிச்சிட்டாங்க. அதான் இப்போதைக்கு நடந்தது. திரும்பி இப்போ ஒரு ஃபைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். கோகு, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் வராத எல்லா நேரத்திலும் நம்ம ஒரு இடைவெளி எடுக்க முடியும் நீ நினைக்கிறியா? இவனுங்க வியாபார நோக்கத்தோட தான் பேசுறானுங்க. இந்த முழு கிரகத்தையும் இவனுங்க அழிக்க போறானுங்க. அப்பா, பிக்கலோ, நிலைமை ரொம்ப மோசமாக மாறினால் நீ இங்கே இருந்து வெளியேற வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ செத்துட்டா இல்ல காமி செத்துட்டா அப்படி நடந்தால் டிராகன் பாலுக்கு முத்தமிட்டு விடை பெறலாம். இல்லை, எனக்கு உங்க அனுதாபங்கள் தேவைப்படாது. ஜெயிக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. சரிதான் மிஸ்டர் பிக்கலோ. நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. கடைசியா வலி நிறைந்த உலகத்துக்கு நீங்க போயிட்டீங்க. என்ன சக்தி இது? நம்ப முடியாத ஒரு சக்தி இந்த பக்கம் போகுது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான். கோகுவால மட்டும்தான் இவ்வளவு சக்தியா இருக்க முடியும். காக்ரோச் அங்க. வெஜிடா, இவன் உண்மையா சொல்றானா? இது உண்மையா காக்ரோச்சா இல்லையான்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். பவர் லெவல் 5000. இல்ல, வேணாம். கைது செய்யப்படணும், இல்ல ஏதாவது பண்ணணும். நாப்பா, சீக்கிரம் போய் அவங்கள கொல்லு. காக்ரோச் வந்துட்டா ரொம்ப கடினமாயிடும். ஆனா டிராகன் பால்ஸ் பத்தி என்ன? அவங்கள மறந்துடு. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. அந்த நிம்கியான் சொந்த கிரகத்துல டிராகன் பால்ஸ் அதிக சக்தியோட இருக்கலாம். அதுக்கு பதிலாக நாம அங்க போவோம். சிறப்பா இருக்கும். உனக்கு புரியலையா? காக்ரோச் உண்மையாக உயிரோட இருந்தா அந்த கட்டுக்கதையும் உண்மையாக இருக்கும். இங்க இருந்த பூங்க பிக்கலோ. என் அப்பா வரும் வரை நான் இவங்களை பார்த்துக் கொள்வேன். உன்னை போல ஒரு முரட்டு பையனை அவனால தனியா கையாள முடியாது. என்ன கையில புடிச்சுக்கோங்க. இங்க இருக்கிற இந்த பையன் ரொம்ப கலபரக்காரனா இருக்கான். ஐயால இருடா மொட்டை, எங்களேடா கலாய்க்கிற? வரண்டா இருடா. சின்ன பையன் என்று பாராமல் என்கிட்ட சண்டைக்கு வர. என் தகப்ப வந்தானா நீங்களாம் காலிடா. ஓய் வந்து போறா. இந்த பக்கம் எந்த பக்கம்? வாடா பிக்கல போடு 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 போடு. வண்டா பிக்கல காப்பாத்துங்க, வாங்க வாங்க. ஓய்கோ அப்பாடா, எப்படியோ அடிச்சடா. என்னடா சாவே மாட்றா? 3 பேர் சேர்ந்து ஒத்தனை அடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. இந்தா 3 பேர் சேர்ந்து ஒத்தனை தூக்கி போட்டு சொறிடும்டா. வாய்கோ வாய்கோ. எங்கடா மறைஞ்சு வாங்கி போற? வர பாரு சொல்ற. இந்த ஃபை எண்டா பாத்துறா. நீ யாரு ஃபை? அதாவது இவர் வந்து என்ன திமுர்னா திமுர்ல ஆடுற திமுர்ல ஆடுறா மொட்டை. ஆடு 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 ஆடு. உன் மொட்டையில மட்டும் தான் சொல்லிட்டா கூட மாட்டாங்க. நீ எண்டா எண்டு 3 பேர் இருக்கிறோம் தெரியும்ல. இங்கிருந்து நான் அடிப்பான், அங்க இருந்து அடிப்பான், கீழே ஒருத்தர் அடிப்பான், மேல ஒருத்தர் அடிப்பான், மொட்டையில ஒருத்தர் அடிப்பான். அவ்வளவுதான். வருது. வாய்க்கோ சட்டில அடிப்படா உன்னை. வாய்க்கோடா. அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல சாவ மாட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. இத்தனை பேர் போட்டு அடிக்கிறோம், எல்லாரையும் தாங்கறான் இவன். யாரா நீ? இலை சும்மா கத்தாதடா. இவர் லைஃப் பாரா மறுபடியும் என் லைஃப் எண்டாடா இன்னைக்கு. ஆடா உன்னை எண்டாக்குறேன்டா இன்னைக்கு. சிங்கோ வாய்க்கோடா.
மாட்டான் உன்னை வாய்க்குடா அவ்வளவுதான் முடிச்சாச்சு நண்பர்களே முடிய போத கதை சாவ போறான் மொட்டை எங்க லைஃபோட எட்டுன்னா மொட்டைக்கு அடிச்சு அடியில கலக்குது போறேன் என்னடா சும்மா சும்மா மூக்கு தொடைகிற நான் வல்லவன் நினைப்பா வல்லவனா மண் வந்துறான் சரி ஏதோ ஒண்ணு ஆனா மூக்குல இருந்து ரத்தம் மட்டும் வர மாட்டேங்குது மறுபடியும் என் லைஃப் எட்டுன்றான் பாத்தீங்களா அவன் திமுறே உன உயிரோட உள்ளான்றீங்க கூடாது என்ன மட்டும் அடிக்க வராதரா எல்லாரையும் போய் ஆடுறா இன்னும் கொஞ்சம் தான் வாங்கிக்கோ ஏய் டென்ஷன் பண்ணாதடா என்ன மறுபடியும் ஏய் என்னடா நீ இவன் இவ்வளோ அடி அடிச்சு திருந்தலங்க இவன் சும்மா வந்து உன்னை இதுக்கப்புறம் நீ செத்துட்ட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போடு ஃபினிஷ்டா யாருக்கிட்ட மொட்டையனோட கதை இதோட முடிஞ்சுது மொட்டை செத்துட்டியா ஏய் மொட்டை எழுந்திரிக்கான் என்னங்க நடக்குதுங்க மொட்டை என்னடா பண்ற ஊர் விடுறாங்க இவன் ஏ பிக்கலோ என்னங்க வரான் பிக்கலோ என்னங்க நடக்குதுங்க எங்க அப்பா என்னடா பண்ண டேய் என்னடா பவர் இது அவனை காப்பாத்துறதுக்கு பிக்கல போய் அவன் உயிரை விட்டானா எனக்கு தெரிஞ்சு செத்துருவான் தான் நினைக்கிறேன் அதுவும் என்ன பெரிய அடி ஆடா கடவுளே ஏங்க ஒரு செகண்ட் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சிங்க அடப்பாவீங்களா என்னடா பிக்கோலாவே போட்டீங்க அங்க பண்ண சாப்பிடுவோம் காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவோம் பண்ணு இல்ல பிக்கலோ தயவு செய்து நீங்க சாகாதீங்க வாயை மூடிட்டு இங்க இருந்து ஓடு இல்லை பிக்கலோ தயவு செய்து நீங்க சாகாதீங்க கோகு காமே சீக்கிரமா என்ன புடிச்சுக்கோ நன்றி சரி அந்த இளைஞன் அவன் உண்மையாவே கிங் காய் கிரகத்திலிருந்து தான் வந்தானா சரி நான் வந்துட்டேன் நான் முழுமையா பயிற்சி பெற்று திரும்ப வந்துட்டேன் வராண்டா தலைவன் வந்துட்டான்டா அங்க இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் பாரு நான் தான் வந்துட்டு இருக்கேன் இப்போ நான் தான் கோகு வர பாரு தலைவன் வந்துட்டான்டா லெட்ஸ் கோ இங்க வந்து கிரேசியான ஒரு எனர்ஜி இருக்குன்றான் இங்க ஏதோ மேசிவ் அதான் ரெண்டு மேசிவான சோர்ஸ் இருக்கா ஒன்னு பெருசா இன்னொன்னு சின்னதா வெயிட் யாரோ செத்துருக்கான் அப்படின்றான் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல நம்ம பிக்கலோ தான் எவ்வளவு பைத்தியக்காரனா இருந்திருக்க மாபெரும் அரக்க மன்னன் பிக்கலோ உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனை பாத்துக்கிறத நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு நான் உன்னையும் உன்னோட அப்பாவையும் தான் குறை சொல்லணும் உன்னோட மேன்மை தான் என்ன மாத்திடுச்சு நீங்க தான் என்னோட உண்மையான நண்பர்கள் நீ எனக்கு கிடைச்ச உண்மையான நண்பன் நீ சாகாம இருக்கிறது நல்லது கோகன் நான் இந்த உலகத்துக்கு நீண்ட காலம் இருக்க மாட்டேன் என்று தோன்றுகிறது ஆனா பிக்கலோ என்ன கடைசியா மன்னிச்சிருவான்னு நினைக்கிறான் நான் அதை அறிந்து கொண்டே மகிழ்ச்சியாக இறந்து விடுவேன் காமி அவனை கொல்ல இன்னும் திட்டமிடல ஆனா என்னவோ அவனை ஒரு வண்டு போல நசுக்கிறத நான் பார்க்கணும் எங்கடா போன என்ன நடக்குது ஒண்ணு ஏய் இங்க இருக்கா ஓஹோ வந்துட்டான்டா என் தலைவா ஏய் போடு மாஸ் என்ட்ரி வா இனிதான் பயங்கரமே நைனா அப்படின்றான் வந்துட்டா மோனே கவலைப்படாத பிக்கலோ டியன் ஷின்ஹான் யாம்சா சியாட்சோ காமி அவங்க எல்லாம் போயிட்டாங்க நான் உன்னை விட மாட்டேன் இதை விட்டுட்டு போ என்ன பார்த்துட்டே இருக்கீங்க ஏதாவது சொல்லணுமா நான் உன்னை கர்ணையா அறுக்க போறேன் வாடா பேட்டரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா இந்தா நாப்பா வைக்கிறேன்டா அவனுக்கு பெரிய சாப்பா சின்ன பையனை அடிச்சிட்ட என்னடா முஞ்சா வாடா இப்போ என் பவர்ஃபுல் எல்லாத்தையும் பார்த்தது இல்லை நீ இன்னைக்கு பாப்படா நீ வாடா ஏய் செத்துறா வா இவன் ஒருத்தான் சும்மா இதை பண்றான் வந்துட்டான் பத்திலாம் அவன் லைஃப் வந்துட்டு இதை ஒன்று சொல்லிடுறான் அடி மட்டும் வாங்கிடுறான் நல்லா ஓடு அடி மாடி என்னப்பா சட்டில பறந்துட்டாங்க அவன் ஒரு கிக்கு தான் விட்ட உடனே இது அதுலது என்ன அடிக்கிற நீ பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல ஒரு அடி வாங்கினாலும் திருப்பி அடிப்பேன் நான் இந்த மலையெல்லாம் உடச்சிட்டு போறான் பொழந்துக்கிட்டு அடிக்கிறான் இவன் ஏய் அடிக்கூடாதா மாதிரிலாம் இந்தா வரவே மறுபடியுமா இரா ஓடு போடா வந்துட்டேன் இந்தா பாய்க்கோ செத்துறா நான் ஒருத்தன் ஆனா உனா
ஏய் இந்த கையை மட்டும் தூக்காரா, எனக்கு வெள்ள தூக்கினாலே வெறி ஆகுதுடா. ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ இப்போ. பாய்க்கோடா. என்ன இங்க நிக்கிறா? பாய்க்கோடா. இது பிக்கோலோக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கும் சேர்த்து இந்தா உனக்காக ஒண்ணு எனக்காக ஒண்ணுன்ட்டு அடி மாத்தி கட்டல அடிச்சுக்குவோம். இந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது. வெற்றி நண்பர்களே, ஜெயிச்சிட்டோம். யாருகிட்ட? கோக்கு கிட்டே வா. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி தூக்கி அடிச்சதுல மொட்டை தெரிக்குது, மொட்டை பறக்குது. உன்ன மாதிரி யாரும் இல்லாம நான் போக மாட்டேன். அது போதும், நான் இப்போ உன்னை பாத்துக்கிறேன். இது ஒரு நேரடி உத்தரவுன்றதுனால வெஜிடாவை சண்டை போட விடுறேன். ஆனா நான் இன்னும் விளையாட்ட முடிக்கல. வேண்டாம். அவனால இனிமே சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். வெஜிடா எனக்கு உதவு. என்ன வெஜிடா நீ என்ன பண்ற? ஆசையா ஒரு சயின்ஸ் எனக்கு தேவையில்லை. யார் இந்த ஆளு? அவன் கூட்டாளியை அவனே கொன்றான். நீங்க 2 பேரும் காமே வீட்டுக்கு போங்க. என்ன பாருங்க, இவன் நான் நினைச்சதை விட ரொம்ப பலசாலியா இருக்கான். தெரியப்பா, நாங்க போறோம். கோகு இருங்க, இந்த ஆளால் வேற எங்கேயும் சண்டையிட முடியாதா? என்ன பாருங்க, நம்ம அவங்களை திரும்ப கொண்டு வருவதற்கு முன்னாடி அவங்களுக்கு எதுவும் நடக்க கூடாது. அவங்களை திரும்ப கொண்டு வா. ஆனா பிக்கோலோவும் காமேவும் இறந்துட்டாங்க. அதாவது டிராகன் பால்ஸ் போய்விட்டது. என்னால அதை சொல்ல முடியல. ஆனா இப்போ நம்மளால அவங்களை திரும்ப கொண்டு வர முடியாது. இருக்கிறேன். நீங்களா? ஆமா, என்ன இது? நான் அப்புறம் விளக்கமா சொல்லுகிறேன். நீங்க இந்த ஆளை பேக் பண்ணி அனுப்புவதை உறுதி பண்ணிக்கோங்க, சரியா? அவங்க பொருள்களை மூட்டை கட்டி அனுப்பு. கோகு, மறுபடியும் இப்படி நடக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆனா நாங்க எல்லாரும் உன்னைதான் நம்பி இருக்கிறோம். எங்களுக்காக சாக துணியாதே நண்பா. உங்களுக்கு புரிஞ்சுதா கோஹன்? நான் திரும்ப வந்துட்டா நம்ம 2 பேரும் மறுபடியும் மீன் பிடிக்க போறோம். என்ன சொல்ற நீ? சரி. திட்டத்துல ஒரு மாற்றம். நாங்க கிளம்புறோம். அதாவது யாருமே இல்லாத இடத்துக்கு நான் சண்டையை மூவ் பண்றேன் அப்படின்ட்டு போறான். தலைவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாததுக்கு கூட சண்டையை போடலான்ட்டு இப்போ இவனை கூட்டு போயிட்டு இருக்கான் விஜிட்டாவை. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நடக்க போற சண்டை பயங்கரமான சண்டையா இருக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருக்கிறேன். நீ பயங்கரமா இருக்க போகுது, அதனை நீ அடிக்கணும். வாடா விஜிட்டா, வா. இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் கோடு இருக்கு. இந்த கோடு வர இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க இதை கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இங்கேருந்து ஒரு இது போகுது பார்த்தீங்களா? இதே வட்டம் இங்கே எவனுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இங்கே சண்டையை வச்சுப்போம். நாம பிறக்கும் போது சயங்களாகவும் போலீர்களாகவும் நம்ம மதிப்பு அளவிடப்படுது. உன்னை போல சக்தி இல்லாதவன தாழ்ந்த கிரகணத்துக்கு அனுப்பப்படுவாங்க. நீ குப்பையை போல எரியப்பட்டு மறக்கப்படுவாய். போதுமான கடின உழைப்பும் பயிற்சியும் இருந்தால் குப்பை போட உயிரெடுக்க மிஞ்சும். உன்கிட்ட ரொம்ப நகைச்சுவை உணர்வு இருக்கு. என் நிலையை அடைய முயற்சி மட்டும் பத்தாது. இதை நீங்க எவ்வளவு கடினமா கற்றுக்கொள்ள போறீங்க. பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வச்சுட்டா வாடா கன்சிடர் யுவர்செல்ஃப் லக்கா. என்ன தம்பியை கலாய்க்கிறியா? வேஸ்டிங் டைம் டு ப்ளே வித் நோப். இரா யாருன்னு காட்டுறேன் நான் உனக்கு இன்னைக்கு. கோகுயா கலாய்க்கிற? வா நம்பர்லேயே அவன் நம்மள அசிங்கப்படுத்துறான். நம்பர்லேயே வச்சுட்டா. ஏய் மறையறா. ஆனாலும் கொஞ்சம் பவரா தான் இருக்கான். நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. எங்கடா பயந்து ஓடுற? முடிஞ்சா பக்கத்துல வாடா. பக்கத்துல வந்தா பயந்து ஓடுற. வாய்க்கோடா. என்ன அடிச்சாங்க டக்குன்னு? என்ன அடிக்கிற? என்ன கோவமா வரியா? அவடா பரவாயில்ல பாத்துலாம். என்ன பண்ற? என்னடா பண்ற? ஏய் என்ன ஓட மாட்டேன். என்ன புஷ்டா. ஏய் உர்றா. என்ன ஏய் உர்றா அடிச்சாங்க. டேய் வாய்க்கோடா. நாட் பெஸ்டா காட்டுறேன் நான் யாருன்ட்டு. ஃபுல் பவரையும் காட்டணுமா? காட்டுறேன். சாவுடா. சாவே முடியுமா? தப்பிச்சு ஓடணும். இவன் வேற நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குறான். நம்ம இவங்கள மாட்டவே கூடாது. மாட்டினா முடிச்சு விட்ருவான் நம்மள. ஓடு. வருது. விட்றா. எந்த பக்கம் மாட்டிட்டேன். ஃபினிஷா பாப்பண்டா இன்னைக்கு. பாருங்க
அப்படியே தச்சு போறோமா? அப்படியே காட்ட வேண்டியதான். இதான் கத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஹெட்ஃபோன் அப்படிதான் நம்ம கேட்டுருக்குது. கத்துறா கத்தினே இருக்காங்க. ஊருக்கு பாருங்க. எனக்கு இந்த ஒரு மீம் தான் மாட்டல. ஒரு மீம் சொல்ல வரேன். என்னங்க இந்த அடிக்கிறான்? அந்த மீம் ஒன்று வரும் பார்த்தீங்களா? சிங்கம் இருடா டேய் இல்லை வச்சுட்டா கொஞ்ச நேரம் ஒரு மீம் சொல்ல வரான பாருங்க. ஏட்டா எருமை வாடங்களா? ஏட்டா கத்திட்டு இருக்கீங்க? குழந்தை அழுகுறா. அந்த மாதிரி தான் இருக்கு. மழையே சந்திச்சா சூப்பரு. சாப்பிட மாட்டாங்க. என்னங்க இது? நாப்பாக்கு, அதாவது இதுல பாருங்க வந்து தப்பிச்சோடு. அதாவது நாப்பா இருக்கா பாத்தீங்களா? நாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவான் அவன். ஆனா வந்து இந்த மாதிரி அதாவது உன் வாழ்க்கை முடிஞ்சுதா, அதாவது உன் கதை முடிஞ்சுதா, அதாவது உன் இது முடிஞ்சுதா அப்படின்வான். அதே மாதிரி இவன் ஆனா வந்து டேம்யூன்னு கத்திட்டு இருக்கிறான். விடு நின்னா தப்பி ஓடுனா. நான் இந்த ஜாஸ்திக்கு இதை பிடிச்சி ஆட்டி ஜஸ்ட் மிஸ் நத்திய நான் முடிச்சுட்டு இருப்போம். பைபிள்ல என்ன மாட்டிட்டேன் போடு யாராண்ட யூ ஃபினிஷ்ட். இது ஒன்று இவன் ஆனா இது ஒன்று சொல்றா. நீ என்ன வேணா சொல்றா. ஃபினிஷ் பண்ணிட்டு பேசுறா. முதல்ல உன் கதையை அங்கே முடிய போகுது. அதுக்குள்ளே இவர் நம்மளை ஃபினிஷ் பண்ணிட்டு வரான். வா கஷ்டாங்க சொல்லி வாய்மல அதுக்குள்ள அடிக்கிறான். அவ்வளோ முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அவ்வளோதான் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. எஸ் ஜெயிச்சிட்டோம். வெற்றி நண்பர்களே. இல்லை இப்ப பேசுறா. இப்ப பேசு. நான் வாய் பேச மாட்டேங்குது. அது தவடா கொஞ்சம் வாங்கிச்சுல அதான். என்னமோ பவர் மாதிரி வர வைக்கிறாங்க அவன். தட்ஸ் இட். ஃபினிஷ்டா. என்ன பண்ண போறான் இவன்? என்னடா இது? என்னங்க நடக்குதுங்க? ஏய் இவன் என்ன பண்றாங்க? நோவேவா? டேய் ஏய் வெச்சுடா. அம்மாடியோ. லே தப்பிச்சிரு. ஆத்தாடி ஜெயிண்ட் மாதிரி ஆயிட்டான் இவன். பேட்டரி மறுபடியும் ஸ்டார்ட்டா? இப்போதான் அவன் அடிச்சேன். என்னங்க இது? ஐயோ என்னவோ பண்றாங்க. தப்பிச்சோடு மாட்டினா கதை போகையா? இவன் மேல அடியே பட மாட்டேங்குது. அடி படுது. ஆனா அவன் அசையலாம் மாட்டான். ஓகே நான் கூட பைண்ட் கட்டுவோம் நேரத்துல. அடி நம்பர். அதாவது அடியெல்லாம் படுது. அவன் ரொம்ப பெருசா இருக்கனால நம்ம அடிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் நம்புறது. ஆனா மற்றபடி மேல அவன் குறையுது. பாருங்க அடி பாய்க்கோ. தப்பிச்சோடு ஹியூஜ் மங்கி. என்னாலே பெரிய குரங்கு. அதாவது இவங்க இது அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்போம். இவங்களுக்கு அந்த வால் இருக்கு பார்த்தீங்களா? இவங்க ஆக்சுவலாக இதுவும் வருவாங்க மங்கியா மாறிச்சு. நம்மளுக்கு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்குது. இப்போதான் இவனை தூக்கி போட்டு அடித்தேன். திரும்பி அவன் குரங்கா மாதிரி வந்து நம்மகிட்டே சண்டை போடுறான். வால் பார்த்தீங்களா என்ன பெருசு இருக்குது? என்னடா முட்டி போட்டா? ஏய் எந்திரா. பக்கத்தில் வந்தால் எந்திரா பார்த்தீங்களா? உசாரான ஆளு. சேவே மாட்டாங்க. ஆனால் லைஃப் போட்ட போகுது. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. வாங்கிக்கூடா அங்கே பாருண்ணா. என்னடா அப்படியே இப்படி நிற்கிற? தப்பிச்சோடு. இந்த வாயில் அடிக்கிற பாரு. வரா வாய்க்கோ. எங்க பறந்துட்டான்? எங்கடா போட? வரா பாடி எப்படியாண்டா இடியட் முடிச்சிட்டேன். நான் செத்து விட்டேன். என்னடா செத்து போயிட்டேன்? ஒரே அடி தாங்க அடிச்சேன். நான் சும்மா கொடுத்த டக்குனு பார்த்தா செத்துட்டான்றாங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சுங்க சார். ஓடு வெற்றி நண்பர்களே, ஜெயிச்சிட்டோம். காய்ச்சி புட்டா மச்சான். பாடா ஐயோவே எப்படியா முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. The land, the sea, all creatures. அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா கிரீச்சரும் எனக்கு வந்து அதாவது எல்லா இதுவும் சேர்த்து எனக்கு எனர்ஜி கொடுங்க அப்படின்ற அந்த லேண்டு சாண்டு அது இது எல்லாத்தையும் அந்த நீர் நிறம் காற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நெருப்பு நீர் நிறம் நெருப்பு அந்த எல்லா கிரீச்சர்ஸும் வந்து எனக்கு இது கொடுங்க அப்படின்றான், எனர்ஜி கொடுங்கன்ட்டு. அதே மாதிரி எல்லா எனர்ஜியும் வந்துட்டு இருக்கு நண்பர்களே. இப்போ கோக்குக்கு எல்லா எனர்ஜியும் வந்துட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பைபிள் எந்திரிச்சிட போறான். எந்திரிக்கிறான். டேய் எந்திரிக்காதடா. சீக்கிரம் எல்லாம் போறோம். வாங்க பவர்ஸ்லாம் வரணும். எந்திரிக்கிறான்டா அவன். புடிச்சான்.
முடிச்சிட்டான். போச்சு எம்மாடி. இதை பார்க்கும்போதே அவன் நசுக்கிற அவன் எலும்புலாம் முடிச்சுக்க போலுதே. இப்ப கதை வேற எங்கேயோ வந்திருக்கு. ஓ கோகன் அவன் பையனுக்கும் கெர்லின் கிட்டே வந்திருக்கு. ஆமா இரு கோகன், அது என்ன? எனக்கு நிச்சயமாகவே தெரியவில்லை. ஆனால் இது உண்மையாகவே மிகப்பெரிய சக்தி தான். நான் திரும்ப போகிறேன். அது என் அப்பா. அவர் சிக்கலில் இருக்கிறார். அதை என்னால் உணர முடிகிறது. ஏதோ மேசிவ் எனர்ஜி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. என்ன வெறி கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். மொட்டையனும் குட்டையனும், அதாவது மொட்டையனும் குட்டையனும் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் கிளம்பிட்டாங்க. போ தகப்பனை காப்பாத்த கிளம்பிட்டான் நம்ம கோகன். நல்ல கோக்குன்னு சொல்றோம்னு பயந்தேன். அதாவது வாயில கோகன் கோகு அப்படின்றது வந்து மாத்தி வாயில வருது. போ அங்கதான். ஐயோ அந்த இடம் பாருங்க. அம்மாடியோ. கெர்லின், என்ன இது? கீழே போ கோகன், அவனை நம்மளை பார்க்க விடாதே. ஹேய், யாஜிரோபி, அந்த ரோமன் வெட்டின் யாரென்று மறந்துட்டியா? அவன் ஒரு சேன்ஸ். நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அவன் வாளை வெட்டினால் அவன் பழைய நிலைமைக்கே மாறிவிடுவான். நான் காத்திருந்து பிறகு அவன் வாளை வெட்டுகிறேன். சரி. என்ன, அவனை திசை திருப்பணுமா? உனக்கு என்ன பைத்தியமா? பாருங்க, நீங்க அவனை குறைச்சி எட போடுறீங்க. அவன் உன்னை முறிச்சு விடுவான். முட்டாள்களா? சில வரவேற்காத விருந்தினர்கள் இருப்பது போல தெரியுது. நீ எங்க இருக்க? இங்கே என் அப்பாவை விடு அசுரனே. சரி அது காக்ரோச்சோட சின்ன பையன் தானே. என்னோட வாழை பிடிக்க முயற்சி பண்றது எனக்கு நல்லா தெரியுது. இல்லை என்னடா பாக்குற? எல்லாரும் வந்துட்டானடா. இன்னைக்கு நீ செத்துறா. என்னடா வாழை வெட்டிட்ட? சும்மா நினைச்சதா ஓடுறா பாருங்க அவன். இது எப்படி முடியும்? நான் அவனை எப்படி பார்க்காம போனேன்? என்னோட வாழு முக்கியம் இல்லாத குப்பை. நீங்க எல்லாரும் செத்தீங்க. கேக்குதா? நீங்க எல்லாரும் செத்தீங்கடா. கேக்குதா அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பேட்டிலே. யாரா செத்துட்டான்ட்ட? இப்ப வரம்பாடே வச்சுட்டா. இந்தா எங்க அப்பனையாடா போட்ட. இன்னும் போறேன்டா இன்னைக்கு. அவனே விடாதரா அப்படின்ட்டு அவங்க அப்பா இப்போ ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. கோபியா அஸ்டான் இல்லையா கடைசியில? அதுவும் அடிக்கல, நசுக்கிட்டான். ஓடு இல்ல கத்துட்டேன். ஓரளவு இப்படி மேட்ச் ஆச்சு. ஓடு வாய்க்கோ. அட தப்பிச்சிட்டாங்க அவன். வாய்க்கோ. நான் அடிக்கிறேன், அவன் அடிக்கிறானா? வாய்க்கோடா. அழுத்த போலதான். வாய்க்கோடா வெற்றி. அடே சின்ன பைத்தியக்காரா, நீ பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுவ. நான் உன்னை தோற்கடிப்பேன். கர்லின், இங்க வா. எனக்கு உன்னோட உதவி வேணும். கோகு, நீ நல்லா இருக்கியா? நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. நான் போறேன். நான் உனக்காக கொடுத்துறேன். நான் பூமியிலிருந்து சேகரித்த அனைத்து சக்தியும். என்ன? கெர்லின், கையை கொடு. இப்படி குதிக்கவா? கர்லின், மேல உன்னோட கையை உயர்த்தி உன்னோட சக்தியை கொண்டு வா. ஐயோ, அப்ப இதுதானா? அது ஒரு ஸ்பிரிட் பாம். அதை நீ செஞ்சிட்ட. கர்லின், இதை வச்சு நீ அவனை அடி. சரி, என்னால் முடிந்ததை நான் செய்வேன். அதை என்னிடம் விட்டுவிடு. அவன் இப்படி அலைஞ்சிட்டே இருந்தான். அவனை என்னால் அடிக்க முடியாது. ஸ்பிரிட் பாம் வீசும்போது உன் கண்களால் கவனமாக பார்க்க, உன் மனதால் அவனுடைய தீய சக்தியை தேடி தாக்குதலை விடுவி. யார் அங்கே? நான் தான் கிங் காய். கோகுவிற்கு ஸ்பிரிட் பாம் வித்தை கற்றுக் கொடுத்தான். நினைவில் வைத்துக்குள். அந்த பந்தில் பூமியில் இருக்கும் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையும் இருக்கு. இந்த ஈவில் எனர்ஜி I can feel it. அதாவது அவனுக்கு அவன் அந்த ஃபீல் பண்றான் அப்படின்றான். அவன் அந்த ஈவில் எனர்ஜியை ஃபீல் பண்றானா? சீக்கிரம்டா டேய் மொட்டா, சீக்கிரம் அட்ரா, தூக்கி அட்ரா. அடி தூக்கி அடிறான். தூக்கி அடிச்சா. இந்தா there is it. வருது பார். வருதுடா. இந்த எங்க போயிட்டு வாய்க்கோ. ஏய் தப்பிச்சிட்டா. டேய் திருப்பி அடி கோகன். உன் மனசுல தீமை எதுவும் இல்லாததுனால அந்த பந்து ஒன்னும் பண்ணாது. ஓகே புரியுது. இது என்ன நம்பர்ல இப்ப இவன் தடுத்துட்டா பாத்தீங்களா? இவனால தடுக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு ஈவில், அதாவது அவனோட மனசுக்கு எதுவும் அந்த ஈவெல்லாம் எதுவும் இல்லை பாத்தீங்களா? அதனால அவனால தடுத்து திருப்பி அனுப்ப முடியுமா? அதனால திருப்பி போடு. இவ்வளவுதான். திருப்பி அவனுக்கு அமிச்சு இப்படிதான் நம்பர்ல வெஜிடா அவனுக்கு கதை முடிஞ்சுதுடா. ஓட்டாச்சு. வெஜிடா பூமிக்கு அமிச்சுட்டானுங்க. பூமியை விட்டு அமிச்சுட்டானுங்க. அவ்வளவுதான். வாடா முடிச்சுட்டான் அப்படின்றான்.
எல்லாரும் சந்தோஷ நிலையில் பரவச நிலையை அடைந்திருக்கிறார்கள். இங்க பாருங்க, கோகு சிரிக்கிறான், கோகன் சிரிக்கிறான், கெல்லின் சிரிக்கிறான், முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஜாலியா இருக்காங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வெஜிடாவை அமுச்சு விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். வெஜிடாவோட கதை முடிஞ்சுது. மறுபடியும் வந்துட்டானா? ஓ, செத்துட்டு தான் வந்திருக்கானா? உயிரோட இல்ல நண்பர்களே. அப்போ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா திரும்பி எப்படி வந்தான்? உலகத்தோட்டே அனுப்பிச்சிரு. என்னடா எந்திரிக்கிற? நினைச்சீங்களா செத்துட்டேன்ட்டு? என்னடா நடக்குது இங்க? இது என்ன நடக்குது? இவனுக்கு என்னமோ ஆகுதுங்க. இவனே சாக்காவறான், நானும் சாக்காவற மாதிரி. வாளு. ஓஹோ, புரிஞ்சிச்சு. வராண்டா. இப்போ இவன் இருக்கான் பாத்தீங்களா, கோகனே. அவனும் இப்போ இந்த முன்னாடி வச்சுட்டா மாறான் பாத்தீங்களா, குரங்கா அந்த மாதிரி. இப்போ இவனும் மாறான், பெருசாயிட்டான். இந்த ஆங்கிள பார்த்தாலே தெரியுது. அப்பளதான் பெருசாயிட்டான். என்னடே நீனடா இவ்வளவு பெருசு இருக்க? ஒரு கத்துறான். அப்பளதான். இதுக்கப்புறம் வெச்சுட்டா துப்புலாடி தான் வாங்குவான்னு தெரியல. என்ன பண்ற நீ? எந்த ஒண்ணு வெட்டான்? ஐயா, இவன் மேல உழப்புறான். ஊந்துரு. நச்சுக்கிறேன் அவனை. அவனால நவர முடியலையா? நச்சுக்கிறேன். அவ்வளவுதான், போடு. அவன் மேலே வந்துட்டு மால் கூண்டான். வெஜிடா கதை இதோட. இது இவ்வளவு பெருசு ஊந்தும் அவன் சாவமா இருக்கானா? அவ்வளோ அடி அடிச்சே சாவல. இதுலயா செத்துருவான் அவன்? என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. ஏய், என்னங்க செத்துட்டான்? இவனும் சும்மா நம்மாட்ட நம்பர் இல்லையா? ஆனா உனா செத்துட்டான்னு நினைச்சிட்டு திடீர்னு பார்த்தா கண்ணு திறந்து பே அப்படின்னு பாக்குறாங்க. அண்டர்டேக்கர் மாதிரி. இவன் நம்ப கூடாது. இவன் சாவல. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. ரெண்டு பேரும் இப்ப அத பாத்தீங்களா, சொன்ன பாத்தீங்களா? என்னடா எடுக்கிற கையில? ஓனா ஏதோ ஒன்னு எடுத்து என்னமோ பண்ணா. ஓ, ஏதோ கூப்பிட்டுருக்கான நம்பர் இல்லையா? அவன் ஏதோ பட்டன் எழுதி. நைல் போர், ட்ரீ போர், டூ போர், டபுள் பன் போர். நீ அங்கே போத பாக்கிறாயா? இதை நான் இப்பயே முடிச்சு விடுறேன். வேண்டாம் கெர்லின், கோகு, மன்னிச்சிரு. அவனை போக விடு. நீ நிஜமாதான் சொல்றியா? நம்ம அவனை போக விட்டா மறுபடியும் அவன் சக்தியோட வந்து நம்ம எல்லாரையும் கொன்று விடுவான். எனக்கு தெரியும். அவன் நம் நண்பர்களை கொன்றவன். அதுவும் இந்த கிரகணத்தை அழிக்க வந்தவன் அவன். அவனால் நம் பிக்கலோவை நம் இழந்து விட்டோம். அவனை போக விடக்கூடாது நம்ம. எனக்கு தெரியும் கெர்லின். ஆனா அவனை விட்டுரு. நான் கேட்கறது சுயநலம்னும் தெரியும், பைத்தியகாரத்தனம்னும் தெரியும். எனக்கு ஒரு உதவி பண்ணு. அவனை வாழ விடு. அப்பதான் இன்னொரு நாள் அவன் கூட நான் சண்டை போட முடியும். சரி, யாராவது அதை கேட்க உரிமை இருந்தால் அது நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும். நீ இல்லனா இந்த கிரகணமே சுக்குலூரா ஆகியிருக்கும். ஆனால் நாம் இதை செய்ய போகிறோம் என்றால் அப்புறம் அவன் திரும்ப வந்தால் உன் எல்லா சக்தியும் வைத்து அவனை அழிக்கவும். புரிஞ்சுதே? இந்த நேரத்தை அனுபவிங்க. ஏன்னா நான் இப்போ போறேன். அவங்க அங்க இருக்காங்க, அங்க போங்க. கோகு, உனக்கு இப்ப பரவாயில்லையா? புரியுமா? யாம்சா அப்புறம் எல்லாரும் போய் விட்டாங்க. நாங்க தான் மிச்சம். பிக்கலோ போயிட்டான், காமியும் போயிட்டான், டிராகன் பால்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இல்ல அப்படி இருக்க கூடாது. புரியுமா? அழுதாத. கொல்லப்பட்ட எல்லாரும் திரும்ப வர வழி இருக்கும். அந்த சேயான்ஸ் பிக்கலோவை பார்த்து ஒரு நிம்கியான் என்று சொன்னார்கள். நிம்கியான் சொந்த கிரகணத்தில் இன்னும் சக்தி வாய்ந்த டிராகன் பால்ஸ் இருக்கும் என்று சொன்னாங்க. நம்மால் சில டிராகன் பால்ஸை பெற முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இதோட முடிச்சாங்க என்ன கிடையாது. தலைவனும் கிளம்பி போயிட்டான். இதுக்கப்புறமும் நிறைய ஃபைட்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் கண்டினியூஷன் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீண்டுமா அடுத்த பாட்டுல தான் நம்ம சந்திப்போம். அடுத்த பாட்டுல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி உங்களை கருத்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.